எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ரூட் அல்லது எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கிரியேட் பண்ணுவது என்பதை நாம பார்க்க போறோம். புக்கிங் பேஜ்ல ஹெடர் செக்ஷனுக்கு மேல லெஃப்ட் சைடுல மெனு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் இந்த மெனுவை. இந்த மெனுக்குள்ள மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மேனேஜ்க்குள்ள கிளிக் ரவுட்ஸ் ஐ. இங்க ஆக்டிவ் இருக்கும் எல்லா சர்வீசஸும் தெரியும். ஒரு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கிரியேட் பண்ண ஒரிஜின் மற்றும் டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணி சர்வீஸ் ஐ சர்ச் பண்ணுங்க. உதாரணத்துக்கு பெங்களூரு இருந்து சென்னைக்கு நாம எக்ஸ்ட்ரா சர்வீஸ் இங்க கிரியேட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு எக்ஸிஸ்டிங் ரூட் இருக்கு. ஆனா அதே ரவுட்டை ஒரு பர்டிகுலர் நாள அல்லது 2 நாளுக்காக கிரியேட் பண்ணணும். ரைட் சைடுல மாடிஃபை ஆப்ஷன் காணலாம். மாடிஃபையை கிளிக் பண்ணுங்க. அப்புறமா ரூட் டீடைல்ஸ் ஓபன் ஆகும். ரூட் டீடைல்ஸ்ல ஆக்ஷன் ஆப்ஷன் இருக்கு. ஆக்ஷனை கிளிக் பண்ணி அடுத்து சேவ் அஸை கிளிக் பண்ணுங்க. சிஸ்டம் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் நேம் கேக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா சர்வீஸ் நேம் கொடுங்க. உதாரணத்துக்கு நாம பெங்களூரு டு சென்னை ஸ்பெஷல்னு சர்வீஸ் நேமா கொடுக்கலாமா? அடுத்தது இந்த ஸ்பெஷல் அல்லது எக்ஸ்ட்ரா சர்வீஸ்க்கான ஸ்டார்ட் டேட்டை செலக்ட் பண்ணுங்க. கேலண்டரை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் டேட்டை செலக்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு 27th செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த சர்வீஸ்க்கான எண்ட் டேட்டை செலக்ட் பண்ணுங்க. கேலண்டர்ல கிளிக் பண்ணி எண்ட் டேட்டை செலக்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு November 20th. அதுக்கப்புறம் கிளிக் சப்மிட்டை. ஓகே கிளிக் பண்ணுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா சர்வீஸ் அல்லது ஸ்பெஷல் சர்வீஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ சர்வீஸ் ஸ்டேட்டஸ் ப்ரொபோஸ்ல இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா சர்வீஸ்ல ஃபேர் சேஞ்சஸ் அல்லது டைமிங் சேஞ்சஸ் மாதிரி சேஞ்சஸ் வேணும்னா, அல்லது எக்ஸ்ட்ரா மல்டி செஷன் ஆட் பண்ணணும்னா, அல்லது வேற மாடிஃபிகேஷன்ஸ் வேணும்னா ரவுட்ஸ் அண்ட் ஃபேர்ஸுக்கு போங்க. ஃபேரை இன்க்ரீஸ் பண்ண ஃபேர் டேபை கிளிக் பண்ணுங்க. இங்க இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நாம ஃபேரை இன்க்ரீஸ் பண்ணலாமா அல்லது ஃபேரை டிக்ரீஸ் பண்ணலாமா? சர்வீஸ் டைமிங் மாற்றணும்னா டைமிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்புறமா டைமிங்கை இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் பண்ணலாமா? உதாரணத்துக்கு தேவைக்கேத்த மாதிரி ½ an hour, 1 hour அல்லது 2 hours வரை இன்க்ரீஸ் பண்ணலாமா? எல்லா சேஞ்சஸ் முடிஞ்சதும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ரிஃப்ரெஷை கிளிக் பண்ணி அப்ளையை கிளிக் பண்ணுங்க. செக் பாக்ஸை செலக்ட் பண்ணுங்க. ஓகே கிளிக் பண்ணி அடுத்தது கிளிக் பண்ணுங்க அப்ளையை. அப்டேட்டை கிளிக் பண்ணி அப்புறமா ப்ரோசீட் பண்ணுங்க. எந்த சேஞ்சஸ் பண்ணினாலும் அவை அப்டேட் ஆகிடுமா? அப்புறமா சர்வீஸை ஆக்டிவேட் பண்ணுங்க. சர்வீஸ் ஆக்டிவேட் ஆன உடனே அது புக்கிங் பேஜ்ல ஷோ ஆகும். செக் பண்ண புக்கிங் பேஜுக்கு போங்க. உதாரணத்துக்கு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் 27th ஸ்டார்ட் டேட்டோட கிரியேட் பண்ணியிருந்தா 27th செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இப்போ புக்கிங் பேஜ்ல பெங்களூரு டு சென்னை ஸ்பெஷல் சர்வீஸ் ஷோ ஆகுது. அடுத்த காலத்துல வேற எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கிரியேட் பண்ணணும்னா இதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம். 1 day, 2 days அல்லது மல்டிபிள் டேஸ்க்காக ஸ்பெஷல் சர்வீஸ் கிரியேட் பண்ணலாம். மேலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நல்ல நாளா இருங்க.